அவன் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அவன் வயசுல நம்மளும் அப்படிதானே இருந்தோம். எத்தனை வருஷம் ஆனாலும் இவெல்லாம் திருந்த மாட்டாயா? இன்னைக்கு ஜெயப்பணம் தொட்டா கேஸ் பத்தி சொன்ன சார், எத்தனை நாள் ஆச்சு சர்வீஸ்க்கு வந்து? ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆயிடுச்சு சார். அதுக்குள்ள இவ்வளோ டிரான்ஸ்ஃபரா? நம்ம பேசுற விதத்துல பேசினா போதும், வேற பிரச்சனை எதுவும் இல்லை. கொஞ்சம் கோவப்படுவார், அவ்வளவுதான். அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் சார். என் கையில மட்டும் மாட்டினா கண்டிப்பா செத்தான் சார். சார் அது கார்த்திக் சார் அவனை ரிலீஸ் பண்ணிட்டாரு. 2 பேரும் சரியான திருடனுங்க சார். கேவா கேட்டானால சொல்லாம இருக்க முடியாது. சொல்லக்கூடாது சார் அது ஒரு மேனிபுலேட்டட் கேஸ். அதுக்கு கேஸோட கிராவிட்டி கூட தெரியாம இருக்க இடியட். சார் கொஞ்சம் மரியாதையை பேசினா நல்லா இருக்கும். இல்லைன்னா என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? 2 பேரும் ஒரே இனம் தான், கிரிமினல்ஸ். தெரியாம நடந்துச்சு சார். எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும்ல சார். இந்த கேஸை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும்னா இங்கேருந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸோ பிளட் ஸ்டெயின்ஸோ ஏதாச்சும் ஒன்று கிடைக்கணும். ஃபாரன்சிக்காரங்க கையை விரிச்சிட்டாங்க. சந்தேகத்தை மட்டும் வச்சு நம்மளால எந்த முடிவும் எடுக்க முடியாதுல்ல ஜோஷி. போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹோம் மினிஸ்டருக்கு கீழே தான் இருக்கு. அதில் இனிமேல் கிரிமினல்ஸ்லாம் வேணும். உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்க, என்னால முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன். 10-15 வருஷமா நானும் இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் இருக்கேன். இப்ப அவன் நினைச்ச மாதிரி தான் நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பழியை ஏமல போட பார்க்காதீங்க. அடிச்சு பல்லு எல்லாம் கட்டுறேன் ராஸ்கல் பண்ணிடுறா. ஸ்டேஷனோட எஸ்எச்ஓ நான் தான். இப்போ இந்த ஸ்டேஷன் எஸ்எச்ஓ நான் தான். நானும் அவரும் ட்வின்ஸ் நினைக்கிறேன்.